வாடகை தாய். இந்த வாடகை தாய் இப்போ இன்னைக்கு நீங்க பண்றீங்களா? நிறைய இடத்துல பண்ண மாட்டேன்னு சொல்றாங்களே, நீங்க உங்க ஏஆர்சி கருத்தல் மையத்துல பண்றீங்களான்னு. நாங்க பண்றோங்க. எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹஸ்பண்டோட விந்தணு எடுத்து, வைஃபோட கருமுட்டை எடுத்து, அதை ரெண்டுத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எம்பிரியோ அப்படின்னு உருவாக்கி அதை வாடகை தாயோட வயிற்றுல செலுத்து. அது கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. அந்த ரூல் பிரகாரம் நாங்க பண்றோம். இது இந்திய சட்ட திருத்தங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க பண்றோமே தவிர, கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்களோ அந்த பாலிசியை கடைபிடித்து அது மூலமா உங்களுக்கு ஒரு வைத்திய முறையை கொடுக்கறதா எங்களோட அப்ஜெக்டிவை தவிர, கவர்மெண்ட்ல ரூல்ல இல்லாத எதுவுமே எங்க சென்டர்ல நாங்க பண்ண மாட்டோம். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். ஏன்னாக்க நிறைய இடத்துல நாங்க வாடகை தாய் சிகிச்சை பண்றோம்னு சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் பண்ணலன்னா அது உங்களுக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனைன்னு தெரியாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்பிக்கையான இடத்துக்கு வாங்க. வாடகை தாய் சிகிச்சை கரெக்டா இருந்ததுன்னா, பேப்பர்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா, கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த ரூல் பிரகாரம் நாங்களும் உங்களுக்கு பண்ணி தரோங்க.